சார் அப்ப அந்த பஜனை இல்லாட்டி சரஸ்வதி பூஜை இல்லாட்டி ஏதாவது கோயில்ல நடக்கக்கூடிய சில அலங்காரங்கள் விசேட பூஜைகள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் இந்துக்கள் வந்து கூடுதலா இப்படியாப்பட்ட கோலங்களை போடுறது அப்படித்தானே? ஓ சார், இந்துக்கள் போடுறது நான் கண்டிக்கிறேன். சரி. பொதுவாக இந்த விளையாட்டுகள் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் போடுறது, நவராத்திரி பூஜைகளையும் போடுவாங்க. சரி, இப்ப இங்க என்னத்தை நாங்க பாக்குறோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பிள்ளைகள் இப்ப இந்த இடத்த பாருங்க. இதுதான் அது மத்திய பகுதி. இங்க இதுதான் மத்திய பகுதி. இப்ப இதுல இருந்து பார்க்கும் பொழுது இதுல மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குது? எத்தனை புள்ளிகள் இருக்குது? 7 புள்ளிகள் இருக்குது. அதுக்கு மேல உள்ள எத்தனை புள்ளிகள் இருக்குது? 5 5 புள்ளிகள். அதுக்கு அடுத்து எத்தனை புள்ளிகள் இருக்குது? 3. அதுக்கு அடுத்து எத்தனை இருக்குது? 1. அப்ப இப்ப இந்த 7ல இருந்து இந்த 5, 5ல இருந்து இந்த 3, 3ல இருந்து இந்த 1, இங்க என்ன நடக்குது? வெரி குட். 2 குறைந்து கொண்டு செல்கின்றது. அது எல்லாத்துக்கும் கிளியரா? எஸ் சார். சார் இப்ப கீழே இருந்து இப்படி எழுதுவோம். கீழே இருந்து இப்படி எழுதுனீங்கன்னா 1 3 அதுக்கடுத்து 5 அதுக்கடுத்து 7 தொடர்ந்து இப்படியே எழுதுனோம்னா 7க்கு அடுத்து எத்தனை வரும்? 9. அப்ப இங்க என்ன நடக்குது? 2 கூடுது. 2 கூடுது. அப்ப நல்லா விலையை கொள்ளுங்க. இவ்வாறு ஒரு புள்ளியை வைத்து சரியா ஒரு கோலம் ஒன்று போடக்கில இந்த எண்கள் என்ன செய்து ஒன்று குறைந்து கொண்டோ ஒன்று அதிகரித்து கொண்டோ செல்றதா எங்களால் என்ன செய்ய முடியும்? காணலாம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஒரு எண்களை கொண்டு ஏதாவது ஒரு இயல்பினூடாக எண்களை கொண்டு ஏதாவது ஒரு இயல்பினூடாக ஒரு பண்பினூடாக சரியா எழுதப்படுமாயிருந்தா அதுக்கு நாங்க என்னன்னு சொல்றது? எண் கோலம்னு சொல்றோம். என்னன்னு சொல்றது? எண் கோலம். நல்லா விலகி கொள்ளுங்க. இப்ப இங்க இது புள்ளி வைத்து கோழி போட்டிருக்கனால இது புள்ளி கோலம். அதே நேரத்துல எண்களை பயன்படுத்தி நாங்க எழுதுவோமாயிருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்றது? எண் கோலத்தை கொஞ்சம் காட்ட முடியும்? காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. இப்ப பாருங்க, எனக்குல 2 எழுதி காமிச்சிருக்கேன் விலங்கலையா? 7 5 3 1 இப்படி போகும். இப்படியே போனா அப்படி போகும். 1 3 5 7 9 2 4 அதுக்கு அடுத்து சொல்லுங்க. 6 8 தொடர்ந்து செல்கின்றதுன்னு காமிக்கிறதுக்கு 3 புள்ளிகளை வச்சு விட்டுருவோம். தொடர்ந்து செல்றதுன்னு சொல்றத 3 புள்ளிகள் மூலமாக வைத்து காட்டப்படும். ஓகேவா? ஓகே சார், இப்ப நான் உங்களுக்கு என் கோலத்தை அறிமுகம் செய்து கொண்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க எல்லாரும். சரியா? உங்களுக்கு இது பரிச்சயமானது, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இதுல இங்க புள்ளி கோலம், புள்ளியை வைத்து சரியா அரிசிமா இப்படி ஏதாவது ஒரு மாவை பயன்படுத்தி இப்படி போடுவோமா இருந்தா இதுக்கு பேர் சொல்றது புள்ளி கோலம். எண்களை பயன்படுத்தி எழுதுவோமா இருந்தா அதுக்கு பேர் சொல்றது எண் கோலம். ஓகேவா? ஓகே சார். சார் இங்க பாருங்க. சரி, இன்னொரு படம் டிஸ்ப்ளே பண்றேன். இப்ப இங்க விளங்குற இது என்ன? இது ஒரு எண் கோலம் தான். பாருங்க, முதலாவது பெட்டியில 1 இருக்குது. இரண்டாவது பெட்டியில எத்தனை இருக்குது? 4 இருக்குது. மூன்றாவது பெட்டியில 9. அடுத்ததுல
25. 25. இப்ப இதுக்கு அடுத்து வாரது 36 இருக்கும். இதுக்கு அடுத்து வாரது 49 இருக்கும். அப்ப இந்த எண்களுக்கு என்ன பேர் சொல்றது? சதுர எண்கள். வெரி குட், வெரி குட். சதுர எண்கள். பாருங்க, இந்த ஒவ்வொரு உருவத்தையும் பாருங்க. எல்லா பக்கமும் புள்ளிகள் சமனாக காணப்படுகின்றது. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. அப்ப எல்லா பக்கங்களும் புள்ளிகள் சமனாக காணப்படுறதுனால இது ஒரு சதுர எண் கோலம். இது என்ன கோலம்? சதுர எண் கோலம். சதுர எண் கோலம். அப்ப இந்த சதுர எண் கோலத்துல 10வது இடத்துல என்ன இருக்கும்? எஸ்கியூஸ் மீ சார், இந்த சதுர எண் கோலத்தை நம்ம எப்படி இனம் காண்றது? இந்த அதுதான் நீங்க சொல்லி காமிச்சேன். மகள், சதுரத்துல எத்தனை பக்கங்கள் உண்டு? 4. 4 பக்கங்கள். அந்த 4 பக்கங்களும் எப்படி காணப்படணும்? சதுரமா இருந்தா சமனா சமனா காணப்படணும். அப்ப இந்த பக்கத்துல எத்தனை புள்ளிகள் இருக்குது? 3. அப்ப எல்லா பக்கத்துலயும் 3 இருக்கான்னு பாருங்க. ஓம் செய்கி. அப்ப எல்லா பக்கத்துலயும் இப்படி 3 இருந்தா இத ஒரு நாங்க சதுரமா எடுத்துக்கொள்ள முடியுமா, முடியாதா? முடியும். ஆகவே 9 ஒரு சதுர எண். ஓகேவா? சரி, நான் கேட்டது வந்து இப்படி வரைந்து பார்க்காம இலகுல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு வழி உண்டு. அது நான் கிரேட் 6ல உங்களுக்கு படிச்சு தந்துட்டேன். சரியா? முதலாவது சதுர எண்ணை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா ஒன்றையும் பெருக்கணும். இரண்டாவது சதுர எண்ணை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா 2ஐயும் பெருக்கணும். மூன்றாவது சதுர எண்ணா இருந்தா 3ஐயும் பெருக்கணும். நாலாவது ஒரே எண்களை பெருக்கிக் கொள்றதா? 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 16 வரும். வருதா 16? ஒரே எண்களை அதே தன்னையே தன்னால பெருக்கிறது சதுர எண். ஒரே எண்ண அதே எண்ணால பெருக்கிறது தான் சதுர எண். ஓகேவா? அப்ப இது ஒரு சதுர எண் கோலம். இது ஒரு சதுர எண் கோலம். ஓகே தானே? சார் 10வது சார் காட்டுனீங்க. 10வது 100 வரும். சார் அப்ப 100 தானே? 10ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 100. இப்ப ரெண்டாவது தந்தை கொண்டு காமிச்சிருக்கேன். இது என்ன எண்கள்? முக்கோண எண்கள். முக்கோண எண்கள். அப்ப முதலாவது முக்கோண எண் 1, இரண்டாவது முக்கோண எண் 3, மூன்றாவது முக்கோண எண் 6, நாலாவது முக்கோண எண் 10, ஐந்தாவது முக்கோண எண் 15, ஆறாவது முக்கோண எண் 21. இப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி செவ்வக எண்கள் விலகல புத்தா. சார் இதுக்குரிய வாய்ப்பாடையை மீட்டி சொல்லுங்க சார், ஏண்டா புதிதா வந்தவங்களுக்கு. இந்த முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த இப்படி ஒரு சூத்திரம் இருக்குது, ஒரு கோவை. இந்த கோவையில எண்ணுக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா முதலாவது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு பதிலா 2 போட்டீங்கன்னா ரெண்டாவது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு பதிலா 3 போட்டீங்கன்னா மூன்றாவது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு நான் 3 போட்டு காமிக்கிறேன். 3 அடைப்பு 3 சக 1 கீழே வந்து 2. அப்ப 3ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? 4. அப்ப 3 பெருக்கல் அந்த பக்கம் 4 இருக்கும். 3ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 12. அப்ப 12 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 6. அப்ப இந்த இதுல 6 இருக்கான்னு பாருங்க. இருக்கு சார். இருக்கு. அப்ப இந்த எண்ணுங்கிற இந்த எழுத்துக்கு பதிலா நீங்க பெருமானங்களை போடணும். 1 2 3, அதாவது சீரியல் நம்பர் தொடர் இலக்கத்தை போடணும். 1வது போட்டீங்கன்னா 1வது கிடைக்கும். 2 போட்டீங்கன்னா 2வது கிடைக்கும். 3 போட்டா 3வது கிடைக்கும். 4 போட்டா 4வது கிடைக்கும். ஓகேவா?
ஓகே சார். அப்ப இப்படி இப்ப பாருங்க, சதுர எண்கள் இருக்குது, முக்கோண எண்கள் இருக்குது, செவ்வக எண்கள் இருக்குது. என்ன எண்கள் இருக்குது? செவ்வக எண்கள். செவ்வக எண்களும் இருக்குது. இருக்குதா? விலங்கல செவ்வக எண்கள் இருக்குதா? இந்த இருக்குது செவ்வக எண்கள். கீழே பாட்டுருக்க இந்த பாருங்க, 2 ஒரு செவ்வக எண், 6 ஒரு சார் நாங்க செவ்வக வந்து எண். 6ஆம் ஆண்டுலயும் படிக்கல 7ஆம் ஆண்டுலயும் படிக்கல தானே சார்? 6ஆம் ஆண்டுல நான் படிச்சு கொடுத்தேன் இந்த எண்கள், எண் கோலம். நோட் எடுத்து பாருங்க. சரியா? இங்க இந்த 2 6 8 10, 10 ஒரு சதுர எண், செவ்வக எண். 12 ஒரு செவ்வக எண், 14 ஒரு செவ்வக எண், 18 வந்து ஒரு செவ்வக எண், 20 வந்து ஒரு செவ்வக எண். செவ்வகத்தை உருவமாக கொள்ளக்கூடிய மாய்க்க இருக்குமா இருந்தா அது செவ்வக எண். சரியா? சார் இதுக்கு ஃபார்முலா என்ன? இந்த செவ்வக எண்களுக்கு ஃபார்முலா இல்ல. பொதுவாக இரட்டை எண்கள் எல்லாமே அப்படித்தான் வரும். சரியா? செவ்வக எண்களுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று நாங்க தான் பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? செவ்வக எண்களுக்கு ஃபார்முலா இந்த இருந்ததுக்கு 2க்கும் தந்திருக்கேன். செவ்வக எண்கள் கூடுதலாக இரட்டை எண்கள் செவ்வக எண்களாக அமைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. சரியா? அப்ப 4 வருமா? 4 வந்து சதுர எண் புத்தா. அதுக்கு ஸ்பெஷலா 4 வந்து சதுர எண் தானே. 4 ஒரு இரட்டை எண் தான், ஆனா 4 வந்து ஒரு சதுர எண். அது சதுரம். சரி சார். அப்ப எண்களை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எண்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பண்பின் அடிப்படையில நாங்க எழுதுவோமா இருந்தா அதுக்கு தான் என்ன பேர் சொல்றது? எண்கோலம். எண்கோலம். அப்ப எண்கோலம் நிறைய இருக்குது. ஓகே, எண்கோலங்கள் நிறைய உண்டு. சரியா? அப்ப நாங்க எழுதுறத பொறுத்து எண்கோலங்கள் வரும். ஓகேவா சார்? ஓகே சார். அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, எண்கோலம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, எண்கோலம். போட்டீங்களா? சார் கிரேட் என்ன சார்? 8க்குரியதா இது? ஓ, தரம் 8 முதலாவது பாடம். சரியா? சார் எண்கோலம்னா சார் போட்டுக்கிறோம். ஓ, எண்கோலம் தான் இருக்குது தலைப்பு, எண்கோலம். ஓகேவா? ஓகே. சரியா? இந்த பாடத்துல நாங்க பார்க்க போற தலைப்புகள் எண்கோலம், எண்கோலத்தின் வகைகள், எண்கோலத்தின் உறுப்புகள், எண்கோலத்தின் பொது உறுப்பு, சில பொது உறுப்புகள். சரியா? இப்படியாப்பட்ட தலைப்புகள் பார்க்க போறோம். இதுகள், இந்த தலைப்புகள் நீங்க நோட் பண்ண தேவையில்லை, நான் உங்களுக்கு தருவேன். சரி, இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன தந்திருக்கேன் ஒரு சின்ன பாருங்க. 3 5 7 9 11. ஓகேவா ஓகே சார். சார்? அப்ப இங்க 3ல இருந்து 5க்கும், 5ல இருந்து 7க்கும், 7ல இருந்து 9க்கும், 9ல இருந்து 11க்கும் என்ன நடக்குது? ஒண்ணு கூடி செல்கிறது. ஒண்ணு விட்டு ஒண்ணு. நல்லா பாருங்க. 4 விட்டு போட்டு 5 வருது, 6 விட்டு போட்டு 7 வருது. நான் கேட்டது 3ல இருந்து 5க்கு என்ன நடக்குது, 5ல இருந்து 7க்கு என்ன நடக்குது? 2 2 அதிகரிக்குது. 2 2 கூடி செல்கின்றது. இது கிளியரா? கிளியர் சார். சரியா? அப்ப நல்லா பாத்துக்கிறோம். இன்னொன்று பாருங்க, இப்ப இங்க என்ன நடக்குது? 2 2 கூடி 2 கூடி செல்லுது. 2 2 கூடிக்கொண்டு செல்கின்றது. அப்ப இவ்வாறு ஏதாவது ஒரு பண்பின் அடிப்படையில, அப்படி ஏதாவது ஒரு இயல்பின் அடிப்படையில, பண்பின் அடிப்படையில, இயல்பின் அடிப்படையில எண்களை பயன்படுத்தி எழுதப்படுமாயிருந்தா, எண்களை பயன்படுத்தி எழுதப்படுமாயிருந்தா
அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றது? எண்கோளம். எண்கோளம். சரி, மூன்றாவது உதாரணம் காமிச்சிருக்கேன் பாருங்க. முதலாவது 5 இருக்குது, அதுக்கு அடுத்து 10 இருக்கு. 10, 15, 15, 20, 20, 25. 25. அப்ப என்ன செய்தீங்க? 5 5 கூடி செல்கிறது. 5 5 கூடிக்கொண்டு செல்கிறது. அதுக்கு அடுத்து 10, 20, 30, 40, 50. 10 10 கூடி செல்லுது. 10. மத்தவங்களும் பேசணும். சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 4 உதாரணங்கள்லையும் எண்கள் தான் வந்திருக்குது. ஆனா அதன் இயல்பு பண்புகள் வேறுபடுதா இல்லையா? வேறுபடுது. அப்ப இயல்பின் அடிப்படையிலேயோ பண்பின் அடிப்படையிலேயோ எண்களை பயன்படுத்தி எழுதி காட்டப்படுமா இருந்தா அதுக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? எண்கோளம். சரி, இத நோட் பண்ணுங்க பாப்போம். இந்த 4ஐ நோட் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. என்ன சார்? இந்த 4ஐ நோட் பண்ண சொன்னேன். நோட் பண்ணி முடிவா? ஓகே சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணா நல்லா. உங்களுக்கு அப்பதான் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சார், அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. லாஸ்டுக்கு உள்ளது நோட் பண்றேன். சரியா, சரி, கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க மகள். நோட் பண்ணி முடிஞ்சு. அந்த மகள் நோட் பண்றாங்க. மகள் முடிவா? ஓம் சார். சரியா, சார். அப்ப இதுல இருந்து ஒரு எண் கோலம்னா யாதாயினுமோர் எண்ணில் தொடங்கி யாதாயினுமோர் உறுதியான முறைக்கு அல்லது விதிக்கு உறுதியான முறைக்கு அல்லது விதிக்கு உட்பட்டு நிறைவெண்களை ஓர் ஒழுங்கில் எழுதும் போது பெறப்படுற எண் கூட்டத்தை நாங்க என்னன்னு சொல்றது? எண்கோளம். அப்ப கிளியரா இப்ப? சார், எளிமையா சொல்லணுமா இருந்தா சரியா, எண்களை அதன் இயல்பின் அடிப்படையிலும் பண்பின் அடிப்படையிலும் இயல்பு பண்பின் அடிப்படையில் எழுதி காட்டுவோமாயிருந்தா அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? எண்கோளம்னு சொல்றோம். இப்போ ஒரு எண்கோளம் எழுதணும்னா அந்த எண்கோளத்துல முதலாவது ஒரு இலக்கம் தரப்பட்டிருந்தா எண் தரப்பட்டிருந்தா அது அதன்ட முதலாவது உறுப்புன்னு சொல்லப்படும். ஓகேவா? சரியா? இரண்டாவது தரப்படுமா இருந்தா அது இரண்டாம் உறுப்புன்னு சொல்லப்படும். மூன்றாவது தரப்படுறது அதன்ட மூன்றாவது உறுப்புன்னு சொல்லப்படும். ஓகேவா? சார், அப்ப ஒரு எண்கோளம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தான் நீங்க பார்க்கணும். ஒரு எண்கோளம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, ஒரு எண்கோளம் எந்த இடத்துல தொடங்குது, அதுல இருந்து தான் நீங்க பார்க்கணும். அப்ப முதலாவது இருந்தா முதலாம் உறுப்பு, ரெண்டாவது இருந்தா ரெண்டாவது உறுப்பு, மூணாவது இருந்தா மூணாவது உறுப்பு. சரியா? அப்ப ஒரு எண்கோளத்துல நிறைய உறுப்புகள் இருந்தா அது அவலத்தையும் சேர்த்து நாங்க உறுப்புகள்னு சொல்லுவோம். அது அவலத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்றது? உறுப்புகள். இப்ப நான் பேசுறது கிளியரா கேக்குதா மயன் மகள்? சார், இங்க பாருங்க 2 3 4 5
6 இப்படி தொடர்ந்து போகுது. இந்த மாதிரிக்கே போறதுல இந்த 2 என்பது, இந்த 3 என்பது, இந்த 4 என்பது, இந்த 5 என்பது, இந்த 6 என்பது, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் நாங்க என்னன்னு சொல்லி உறுப்புகள். உறுப்புகள் சொல்லுவோம். தனியா இந்த 2 மட்டும் கேட்டா இது எத்தனையாம் உறுப்பு? முதலாம் முதலாம் உறுப்பு. முதலாம். அப்ப கிளியரா இப்ப? கிளியர் சார். ஓ சார். சார், ஒரு எண்கோளத்துல இப்படி எழுதியிருந்தா சரியா இருக்குமா? இப்படி எழுதுனா சரியா? இல்ல சார், கமா போடணும். கமா போடாம எழுதி போட்டோம்னா இது 23,456 சரியா? ஆமா சார். அப்ப கட்டாயம் வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு என்ன போடணும்? கோமா. கால் மாத்திரை இட வேண்டும். என்ன இட வேண்டும்? கால் மாத்திரைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? கமான்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. சார், ஒரு 5 மினிட் தாரேன். இத குயிக்கா நோட் பண்ணுங்க பாவம். ஒரு 5 மினிட்ஸ் தாரேன். அந்த உதாரணத்தை எழுதுறது கீழே இதை குயிக்கா நோட் பண்ணுங்க. என் லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ளது. என் லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ளத ஒரு 5 மினிட்ஸ் தாரேன். குயிக்கா நோட் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டுமா? இந்த 4 டொட்டை இந்த 4ஐயும் நோட் பண்ணணும். 4மே உங்களுக்கு தேவையானது தான். இந்த 4ஐயும் நோட் பண்ணணும். இந்த 4 நோட்டையும் நோட் பண்ணணுமா? மகள் 4ஐயும் நோட் பண்ணி கொள்ளுங்க. 4மே தேவையானது தான். ஓகே. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. என்ற லிங்க் கட் ஆகும். கட் ஆகுனா கவலைப்படாதீங்க. திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணலாம். நீங்க பேசுறது கிளியரா விளங்குது இல்ல சார்? நான் பேசுறது கிளியரா விளங்குது இல்லையா? விளங்குது. இப்ப பாருங்க கேக்குதா இல்லையாண்டு? இப்ப கேக்குது சார். சரியா. இப்போ தூரத்துல இருந்து பேசினால கேட்டிருக்கதா இருக்கும். நோட் பண்ணி முடிச்சவங்க? சரி, நோட் பண்ணியாச்சு. இன்னும் டைம் வேணுமா மகன் மகள்? ஓ சார். ஓம்